மே 18. இன்றும் உன் கண்ணீர் வற்றவில்லை. இன்றும் உன் நெஞ்சம் உருகுகிறது. இன்றும் உலகம் காது மூடிக்கொண்டு எல்லாம் சரியாகிவிட்டது என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் ஒரு துளி அமைதிக்காக இன்றும் அந்த இரவின் நினைவுகளோடு போராடுகிறார்கள். வயிறு காய்ந்து கண்கள் கலங்கி எங்கள் மக்கள் எங்கே என்று கேட்டபடி கனவுகளை தின்று கொண்டிருக்கிறார்கள். உலகம் பார்த்தது, உலகம் படம் எடுத்தது, உலகம் மனித உரிமை என்ற வார்த்தையை உச்சரித்தது. பிறகு திரும்பி வியாபாரம் பார்த்தது. குண்டுகளின் சத்தம் அடங்கிய பிறகு எங்கள் அழுகையை பழைய விஷயம் என்று முத்திரை குத்தியது. ஆனால் நாம் மறக்கவில்லை, நீ மறக்கவில்லை. அந்த முள்ளிவாய்க்கால் மண் இன்றும் எங்கள் உள்ளத்தில் இரத்தம் கக்குகிறது. என்ன செய்யலாம் என்று தெரியவில்லையா? இதைச் செய், நினைவை வாழவை. ஒவ்வொரு மே 18 ஒவ்வொரு நாளும் உன் குழந்தைகளுக்கு சொல், உன் நண்பர்களுக்கு சொல், உலகுக்கு சொல். உண்மையை பேசு, பொய்களை எதிர்த்து நில். வரலாற்றை திரித்தவர்களை விட்டுவிடாதே. ஒன்றுபடு. புலம்பெயர்ந்த தமிழன், ஈழத்தமிழன், தமிழகத் தமிழன் எல்லோரும் ஒரே இதயம். பிரிவினை நம்மை வலுவிழக்கச் செய்கிறது. கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம் இவற்றை வலுப்படுத்து. எங்கள் இனம் அறிவால், படைப்பாற்றலால், ஒற்றுமையால் எழ வேண்டும். அமைதியான போராட்டம். உன் குரலை உயர்த்து. உன் ஓட்டை பயன்படுத்து. உன் பணத்தை சரியான இடத்தில் செலவழி. வன்முறை நம்மை மீண்டும் சாம்பலாக்கும். உன் அழுகை வீண் போகாது. உன் உருகல் வீண் போகாது. முள்ளிவாய்க்காலில் புதைந்த உயிர்களின் ஆன்மாக்கள் இன்றும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இறந்தோம், ஆனால் நீங்கள் வாழுங்கள். எங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் என்றும் அழியாது. தமிழினம் என்றும் தலை நிமிரும். உன் கண்ணீரை துடை, உன் நெஞ்சை திடப்படுத்து. நாளை ஒரு புதிய தமிழ் உதயமாகும். வாழ்க தமிழ், வெல்க தமிழினம். நீ தனியாக இல்லை, நாம் அனைவரும் ஒன்று.